தாவேகா வைத்து பாஜக போடும் கணக்கு 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டாரு. அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. அவர் நியமிக்கப்பட்டு முதல் முறையாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக ஃபர்ஸ்ட் டைம் அவர் தமிழகம் வந்து தமிழகத்துல கமலாலயம் போனாரு. அங்க பாஜகவுடைய தலைவர்கள் மத்தியில பேச்சுவார்த்தை ஆலோசனை நடந்தது. அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி சந்தித்தாரு, அதிமுக சந்தித்தாரு. கூட்டணி குறித்தும் தொகுதி பங்கீடு குறித்தெல்லாம் பேசப்பட்டது. இப்படி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக தேசிய மாநில நிர்வாகிகளோட ஆலோசனை அப்படிங்கிறது நடந்துச்சு. இப்போ மிக முக்கியமான விஜய் தாவேகாவின் நிலைப்பாடு என்ன, அவங்களை எப்படியாவது கூட்டணிகளை கொண்டு வரணும் பாஜக நினைச்சாங்களே, அது முடியுமா, அது தொடர்பாக என்ன பேசப்பட்டது, அப்ப தாவேகா வைத்து பாஜக போடக்கூடிய கணக்கு என்னங்கிறதா அப்ப கேள்வி. அப்ப இதை பத்தி பியூஷ் கோயல் பேசும்போது விஜய் குறித்தும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அதுல மிக முக்கியமான விஷயம் ஒன்னா, அவர் பேசுனதா சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, விஜய் வந்து ஒரு ஸ்பாய்லர், வாக்குகளை சிதறடிக்கக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறதா சொல்லப்படுது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில அரசியல் கட்சிகள் எல்லாமே தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வராங்க. வருகின்ற பிப்ரவரி மாதத்துல தேர்தல் குறித்து அறிவிப்பு, அந்த நோட்டிபிகேஷன்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கட்சிகளுடைய தலைமை மட்டத்துல முக்கிய ஆலோசனைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. எப்படியாவது ஆட்சியை தக்க வைக்கணும் திமுகவும், மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு அதிமுகவும், எடுத்த எடுப்பிலேயே சிஎம் சீட்ல உக்காந்தணும் அப்படின்னு துடிக்கக்கூடிய தாவேகாவும், நாம் தமிழ் ஒவ்வொரு தேர்தலும் கணிசமான வாக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ தாவேகா வருகைக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு, அது இன்னும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்கு விழுக்காட்டையும் 2 மடங்காக இன்னும் அதிகமாக பெற வேண்டும், எம்எல்ஏக்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற முனைப்புடன் நாம் தமிழ் கட்சியும் களம் காண்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைமையகத்தில் கமலாலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அது, அந்த இடத்துல மீட்டிங் நடந்துச்சு. கட்சியினுடைய மிக முக்கியமான நிர்வாகிகள் மற்றும் மூத்த தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், மூத்த தலைவர் எச் ராஜா, வானதி சீனிவாசன், எம்எல்ஏ உள்ளிட்ட பலர்லாம் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த ஆலோசனை கூட்டம் நடந்ததை நம்ம பார்த்தோம். அப்போ அவங்க பாஜக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, அரசியல் வியூகம் குறித்தெல்லாம் தனிப்பட்ட முறையில் அவங்க அங்க ஆலோசனை பண்ணாங்க. இப்போ இந்த கூட்டத்தில் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. குறிப்பா திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக மற்றும் தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகளுடைய தற்போதைய அரசியல் நகர்வுகள் குறித்தும், அவங்களுடைய வியூகம் என்ன, ஐடியாக்கள் என்ன, அவங்களுக்கு என்ன ஃபேவரா இருக்கு, என்ன எதிராக இருக்கு அப்படிங்கிற பற்றியும் பியூஷ் கோயல் நிர்வாகிகள் கிட்ட டேட்டாஸ் எல்லாம் கேட்டு வாங்கியிருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர விருப்பம் கொண்டுள்ள மற்ற கட்சிகளை ஒருங்கிணைத்து தேர்தல் எதிர்கொள்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரியுது. இந்நிலையில தான் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் குறித்தும் இந்த கூட்டத்தில் முக்கியமாக பேசப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. விஜய் நடத்தி வரக்கூடிய அரசியல் கூட்டங்கள், அதுக்கு மக்கள் தரக்கூடிய சப்போர்ட், வரவேற்பு, மக்களுடைய வருகை, இளைஞர்கள் மத்தியில அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு உள்ளிட்ட பல முக்கியமான விவரங்களையும் டேட்டாக்களையும் பியூஷ் கோயல் விரிவாக கேட்டிருக்காரு. குறிப்பா விஜயினுடைய அரசியல் வருகை திமுகவுடைய வாக்கு வங்கியில குறிப்பாக சிறுபான்மை வாக்குகளை தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பாஜக தரப்புல ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. விஜய் பொறுத்தவரைக்கும் அவருடைய அரசியல் தலைவர், அரசியல் எதிரி, கொள்கை தலைவர்கள், அவர் பேசக்கூடியது எல்லாமே அப்படின்னு பார்க்கும்போது சிறுபான்மையினர் வாக்குகள் கணிசமாக விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் யாரு, திமுக வர வேண்டிய வாக்குகள் அப்படின்னா அதை கொஞ்சம் அப்படியே விஜய் கொஞ்சம் எடுக்கிறாரும் போது சிறுபான்மை வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு கணக்கை பியூஷ் கோயல் அது விஷயங்கள்லாம் பார்த்து, டேட்டாக்கள்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி அதை சொல்லியிருக்கிறதாக சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கு பியூஷ் கோயல் ஒரு மிக முக்கியமான அறிவுறுத்தல் வழங்கியிருக்கார். என்னன்னா, கட்சி பொதுக்கூட்டங்கள்லையோ அல்லது சமூக வலைதளங்கள்லையோ நடிகர் விஜய்க்கு எதிராக எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்க வேண்டாம், அப்படியே அமைதியா இருங்க அப்படின்னு கட்டுப்பாடு விதிச்சிருக்காரு பியூஷ் கோயல். விஜயை விமர்சிப்பது அல்லது தாக்கும் வகையிலான பேச்சுக்கள், கருத்துக்கள் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில தேவை கிடையாது அப்படிங்கிறதா இந்த அறிவுறுத்தலுடைய பின்னணி அப்படின்னு சொல்லப்படுது. விஜயனுடைய அரசியல் செயல்பாடுகள் திமுகவுடைய வாக்கு வங்கியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பாஜக கருதுறாங்க. அவரை நேரடியாக எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போதைக்கு விஜயுடைய அரசியல் வருகை திமுகவுக்கு மட்டும்தான் பாதிப்பு அப்படின்னு பாஜக முடிவு பண்றாங்க. அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க, நாம ஏதாவது விஜயை விமர்சிக்க தொடங்கினா அது திமுக பேவராக மாறும், அதனால இப்போதைக்கு அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லப்படுற. ஆனா விஷயம் என்னன்னா, உண்மையிலேயே விஜயுடைய வருகை முதல்ல பாதிப்பு நாம் தமிழர், அதிமுக, பாஜக தான் அடுத்தடுத்து. ஆனா விஜய் விமர்சிக்காதவங்களும் இவங்க தான், அதிமுக பாஜக தான் விமர்சிக்க மாட்டாங்க.
திமுகவுக்கு பாதிப்பு தான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா விஜய் தான் தான் அதிமுக அப்படிங்கிற மாதிரி காட்டிக்க முயற்சி பண்றாரு. அதிமுக பத்தி விமர்சிக்காம ஒரு வார்த்தை கூட பேசாம ஒட்டுமொத்த அதிமுக டேக் ஓவர் பண்ற மாதிரியான வியூகத்தை தான் விஜய் வகுத்திருக்காரு. அதனால அவர் கடுமையாக எதிர்க்க வேண்டியது அதிமுக பாஜக தான். ஆனா அவங்க சொல்லக்கூடியதான் கொஞ்சம் அமைதியா இருங்க, விஜய் விமர்சிக்காதுங்க, தங்களுக்கு தாங்களே அவங்க குடியை தோண்டிக்கிறாங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. விஜய் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அவரது அரசியல் நகர்வுகள் திமுகவுக்கு சவாலாக அமையும் அப்படின்னு பாஜக கருதுறாங்க. அதனால பாஜக தரப்புல பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியான அணுகுமுறை பின்பற்றலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இதன் காரணமாக தான் பாஜக நிர்வாகிகள் யாருமே விஜய்க்கு எதிராக பேசக்கூடாது அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல கருத்து பதிவிடும் போது கூட கவனமா இருக்கும், விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில தேவையற்ற சர்ச்சைகள் உருவாகாமல் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் முக்கியமான அறிவுறுத்தல்கள்லாம் பியூஷ் கோயல் வழங்கியிருக்காரு. தாவேகா வைத்து பாஜக போடக்கூடிய கணக்கு என்ன? அதிமுக பாஜக அடங்கி என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் வரலையா? ஓகே, அவரை ஒண்ணும் பண்ணாதுங்க, அப்படியே விடுங்க. அவருக்கு வரக்கூடிய வாக்குகள் திமுகவாக தான் அவங்க போகும், அதனால அவர் விமர்சிக்காம அப்படியே விடுங்க அப்படின்னு தாவேகா வைத்து பாஜக ஒரு கணக்கு போட்டிருக்காங்க.